வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைங்கிரி தான் வந்திருக்கேன். அதான் தனியாக வந்திருக்கேன், யாரும் கூட வரல. சரி, நான் பார்த்தா அண்ணன் கூட சேர்ந்துட்டேன். அண்ணனும் முன்னாடி போயிட்டுருக்காரு. அவர் கூட தான் ஏற போகிறேன் இங்கேருந்து. ஈஸ்வர் நம்மளுக்கு அடிக்கிறீங்களா? மலை அடிவாரம் வந்துட்டு ஏற ஆரம்பிச்சிடும். எல்லாரும் பேர் வாங்கிடுவோம். ரெட்டு இருக்கு. கொண்டு போகலாம். எல்லாமே எல்லாமே பாருங்க. பிளாஸ்டிக் பேப்பர் பிரிச்சு சொல்லிடலாம். ஆமாம், பேப்பர் பிரிச்சு நான் உங்களுக்கு பேக் பிரிச்சிடறேன். நான் கையில் கையில் நான் உங்களுக்கு பேக் சைடில் வைக்கிறேன். நீங்கள் அப்படியே ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. முதல் மலைய ஆரம்பிச்சுட்டு அந்த அண்ணங்களாம் வராங்க. முதல் மலை ஏறிட்டு இருக்கோம் இங்கேருந்து. நம்ம டயர்டாக்கி விட்டுறோம் ரொம்ப. ஆமாம். என்னடா சாப்பிட்ற? இந்த உட்காந்து மாப்பிள்ள அடா மாப்பிள்ள டேய் மணி மணி. இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து அலௌடு இல்லை மலை ஏறத்துக்கு. வரவங்க வந்து 15 வயசு கம்மியாக இருக்கவங்க, 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் மலைக்கு வர அலௌடு. மற்றபடி லேடிஸ்லாம் அலௌடு இல்லை இங்கே. சிவாய நம சிவாய. நீலகண்டனை போட்டு
பிள்ளையார் கோயில் வந்துருச்சுல, ஆமாம். பிள்ளையார் கோயில் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். முதல் பாதியும் 7வது பாதியும் கஷ்டம் அப்படின்னாங்க. ஆமாம், ஒரு 2 மிஷன் வச்சு ஏறினா அசால்ட்டாக ஏறிடலாம் போல இருக்குது. நான் அதான் போகலான்னு பார்த்தேன். ஆளை காண உட்காந்து இன்னும் 2-3 வாட்டி ஏறி இறங்கிட்டா பழகிடும் நம்மளுக்கு. எத்தனை வாட்டி வந்தாலும் அதே தான். இல்லை, நம்மளுக்கு அவர் பார்க்க போகிறோம், இதுதான் வழி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வழி தெரிஞ்சுதுங்க, ஒரு மனக்கருக்கு இது தெரிஞ்சிருக்கீங்களா? ஆமாம். ஆனால் இது ஒரு தடவை வந்து எங்கள் அப்பா என்கிட்ட பேசினாங்க. கால் கை வலியா எல்லாம் மனையும் ஓடிக்கும். இந்த முதல் மலை ஏறியாச்சு. இந்த பிள்ளையார் கோயிலும் வந்தாச்சு. சேஃப்டி முக்கியமாக இருக்கு. பண்ணிடுங்க. பட்டையா நிமிந்துக்க 90 கிலோ உள்ள சாமி சிவராத்திரி நல்லா ஃபேமஸாக இருக்கும். நாங்கள் அங்கே நடந்து போவாங்களா கோயிலுக்கு? நடந்தே போவாங்க. அங்கே கிரிவலம் சுற்றுவாங்க. திருவிழா மாதிரி இருக்கும். ராமேஸ்வரில் உத்தரசுமங்கையில் இப்போ உத்தரசுமங்கை தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். ஆமாம், இது 2வது மலை தானே. இது இந்த 2வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டு வந்து அண்ணனுங்க கூட தான் போயிட்டுருக்கேன். எப்படி ஜாம இருக்கு பையா ஓடும். பையா 2 பையா போட்டுருக்கு. அது ஏற்ற சரியான ஏற்ற தம்பி. 2வது மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுமநீரை காடு ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மூங்கில் மரம் நிறையா இருக்குங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1500 வகை மூங்கில் இருக்கான் மொத்தமாக. இங்கே ஃபுல்லாக மூங்கில் மரம் தான் அதிகம் 2வது இதில். இப்போதான் வெள்ளி விநாயகர் முடிச்சுட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இது நைட் ஏறினவங்களாம் வந்துட்டுருக்காங்க. அவங்களாம் நேற்று ஈவினிங்கு மதியம் போனவங்களாம் இப்போ இறங்கிட்டு இருக்காங்க எல்லாம்.
இந்த ரெண்டாவது பாதை பார்த்திங்கன்னா இந்த பருவதமலையில் கல் பாதை பார்த்துருக்கோமே, கல்லும் படியும் சேர்ந்தா மாதிரி இருக்குது. ஒரு ஃபுல்லாக மூங்கில் காடு தான். இதோ அண்ணன் தான் வழிகாட்டி, அவர் கூட தான் ஏறிட்டுருக்கோம். நான் தனியாக வரமே நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக அண்ணன் கூட வந்து சேர்ந்துட்டேன். சோன தண்ணி இந்த அடுத்த கடை எல்லா தண்ணி தூக்கி போட்டு வந்துட்டியா? பேக்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் ஈஸியாக ஏறலாம். நான் பேக்கில் கொஞ்சம் ட்ரெஸ் அதிகமாக எடுத்து வந்துட்டேன். இன்னும் ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு பேக்கில் கொஞ்சம் ட்ரெஸ் அதிகமாக எடுத்து வந்துட்டேன். அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அம்மா நல்லா ரெண்டாவது மலை ஏறி முடிச்சிட்டோம். மூணாவது மலை அந்த இது வரட்டும். இது மூணாவது மலையா? மூணாவது வழக்கு போகிற ஏதோ அங்கே வந்துட்டுருக்காங்க. வழுக்கு பாறை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மூணாவது மலை காலைல 6 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். மணி 9 ஆகிடுச்சு. அதான் அண்ணா மேலே 12 மணிக்கு பூஜைக்கு போயிடலாம் அப்படின்னாங்க. பார்ப்போம். பூஜை வைக்கணுமா? வேறு லெவலில் இருக்குது.
அவர் கிடைக்குதுன்னு அடிச்சுருக்காங்க. அடிதான் கேட்டுட்டீங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ. ஃபுல்லாக மூங்கில் தான். இந்த வருஷம் வரத்துக்காக பாதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. மரத்தெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி பாதையை ரெடி பண்ணியிருக்காங்க. இது அங்கங்கே கடலாம் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. தண்ணி இதுக்கெல்லாம் இது வந்து இது பாம்பாடி சிஸ்டர் சொன்னா அங்கிட்ட ஒன்று மூச்சு காத்தாருமே படக்கூடாது. மூக்கு முடிக்க எப்படி எடுக்கிறீங்க? கொடுங்கிறது கடிக்கிறது எல்லாம் துப்புலாம் அளவு இல்லை. திருப்பம் ஆமாம் கார்டு எழுதி பேசுகிறதா? குச்சி எடுத்துக்கணும். மதியமா மதியம் வைக்கலாம். ஆமாம். அப்படியே லைட்டாக ஷூட் பண்ணிக்க. இந்த ஆணவ நின்றுக்க. வண்டி சவுண்டே இல்லை, காதுக்கு நல்லா இருக்குது இப்போ தான். அது மட்டும் இல்லாமல் வெள்ளையங்கிரியில் வந்து 240 வகையான பட்டாம்பூச்சி இருக்குதான். அது ரிசர்ச் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி ஆர்டஸ்ட் பட்டர்ஃப்ளை ஸ்பாட் இது. ஆனால் எதுவுமே இல்லை ரொம்ப. தண்ணி வருதா? அது பாட்டில் காலியாக இருக்குங்க. புரியுதுங்களா? மூணாவது இது முடிஞ்சிச்சா? ஒன்றும் போகணுமா மழை? இது ஏழு வந்து எப்படி கவனம் கவனம் உள்ள போகிறது.
வா, இதே கேன் வாட்டர் மாதிரி நல்லா இருக்குது. ஆ, இது கொஞ்சம் கொஞ்சம் தாகம் நல்லா அடங்குது. கடையில் இது அடங்க மாட்டேங்குது. ஆ ஆமாம், அங்கே சொனையிலேருந்து பைப் போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. அது அதனால் கேனை கட்டி கேனை கொண்டு பைப்பில் வருது. ஓ ஓ, இப்போ நம்ம அங்கே குடிக்கிறோங்களா, தேங்க்ஸ் தேங்க்ஸ். அந்த இடத்துல அப்படியே கட்டி அங்கே சொனையிலேருந்து அப்படியே வருது. ஓ ஓ, அந்த சவுண்டு தான் அது. கொணலை மாதிரி வச்சுட்டாங்க பைப்பில். ஃப்ரிட்ஜில் வச்சா கூட இவ்வளோ கூலிங் நல்லா இருக்காது போல். புளியில் போட்டு போவோம். புளியில் போட்டோம்னா உடம்புல உள்ள வலி ஃபுல்லாக போயிருமாமே. ஆமாம், சில்லுன்னு தெரியாதாமே. ஃப்ரீயாக போய் சாமியை பார்த்துடலாம். இது மணிக்கா சொன்னாங்க, அந்த புளியா நல்லா இருக்கும்டா அப்படின்னா. இறங்கும் போது நல்லா இருக்கும் நமக்கு. டக்குன்னு ஏறி இருப்பியா, எரிச்சலாகி போயிடும். நம்ம தனியாக வந்தால் கொஞ்சம் வெறுப்பாகிட்டு இருக்கோம். அதெல்லாம் சீக்கிரம் டயர்ட் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. பேசிட்டே ஒன்றும் தெரியாது. ஆமாம். அதுதான் அதுக்காக மழை இல்லாமல் தான் யாரும். ஆமாம், பொதுக்குள்ளலாம் பொதுக்கு மலையில் நடந்து வெள்ளைங்கிரி மூணாவது மலை ஏறியாச்சு. பார்த்தனா இதோ மூணாவது மலை ஏறி முடிக்க போகிறோம். மலை உச்சிக்கு போக போகிறோம். இப்போது இதோ தெரியுதுங்களா, மூணாவது மலை ஏறி முடிக்க போகிறோம். சரி, மூணாவது மலை தான் ஏறத்துக்கு லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வா, செம்ம வியூ இங்கேருந்து. ஓகே ப்ரோ. இதோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈஷா தெரியுது உங்களுக்கு. தெரிதா? இங்கேருந்து எங்கேயோ ஒரு சின்னதாக இருக்குது. கேமராவில் தெரிதான்னு தெரில. இங்கேருந்து ஈஷா தெரியுது உங்களுக்கு.
இங்கேருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குது வா. ஆனால் மழை வச்சு வந்தது, வெயில் நல்ல வெயில், நல்ல சூடு தெரியுது. ஆனால் ஆளுங்கள்லாம் நடந்து வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. தனியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா டயர்ட் ஆகிடும் சீக்கிரமாக. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்க குட்ஸை மாதிரி கட்டி விட்ருவாங்க வரவங்களாம் உட்காரத்துக்கு. இவ்வளோ ஹைட்டில் வந்து மாமரம் வந்திருக்கு. இதோ திருநீர்மலை இதான ஸ்டார்டிங்காக இது திருநீர்மலை. ஆ டேம் எடுக்கலாம். எங்கே ஓட்டதான் தெரிய மாட்டேங்குது. தெரியலையே, அங்கிட்டு இருக்கு நினைக்கிறேன். ஆமாம், அடுத்த இது மலைக்கு போனால் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இந்த எப்படி இதை கேட்ச் பண்ணிக்க வந்தா வியூ வேறு லெவலில் இருக்குது. லைஃப்பில் எல்லாம் ஒரு வாட்டியாச்சும் கன்ஃபார்மாக வந்து பார்த்துருங்க. இங்கெல்லாம் சின்ன வயசுலேயே வந்துட்டிங்கன்னா ஈஸி, வயசானதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். 6 மாதம் கீழே போய்டும்ல அது. ஆமாம், எவ்வளோ வகையான மரம் இருக்குதுங்க. அதே மாதிரி 4வது மலைக்கு முன்னாடி தான் சொன்னேன். அதுக்கப்புறம் 6வது மலை எண்டில் தானே இருக்குது இது சொன்னேன். ஆமாம், அது ஏறி இறங்கினது சொன்னேன். மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரி மலையில் 7 மலையிலையுமே 2013 ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 7 மலையிலையுமே 7 வகையான விதமான மண் இருக்குது அப்படின்னு. அது இல்லாமல் கீழேருந்து மேலே போகும்போது கீழே பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்குது, மேலே போகும்போது உங்களுக்கு பிஹெச் வேல்யூ அப்படியே கம்மியாகிட்டே போகுது. இது வந்து 2013 ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா மலை மண்ணையும் தனித்தனியாக எடுத்து. அதுக்கெல்லாம் வெறுங்காலில் ஏறிட்டுருக்கேன். வெயில் அதிகமாக இருக்குது, செம ஹீட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒட்டன் சித்தர் சமாதியா, நாங்கள் வந்தாச்சு இங்கே. இதுக்கப்புறம் பீமன் பாறை. ஒட்டன் சித்தர் சமாதி பார்த்துட்டு இதை போயிட்டுருக்கோம். அடுத்தது வந்து பீமன் பாறை. மேலெல்லாமே கடை இருக்குது, வர வர கடை, கூழ், மோர், டீலாம் வச்சுருக்காங்க. இங்கேருந்து வியூவை பாருங்களேன், அப்பா சரியான வியூ இங்கேருந்து. அப்படியே போயிடும். இந்த பக்கம் டெம்பரரியாக போட்டு இந்த அந்த மலையை காமிச்சார் பீமன் மலை. யாரு யாரோ ஒருத்தர் காமிச்சா. முன்னாடி ஏறுங்க, அடிக்கப்படாது. நடங்க, லைட்டாக பார்த்துக்கிறேன்.
திருப்பட சாமி சாமி நேரம் கொண்ட பார்வையும் கண்ணியும் கட்டுப்பாடுமாக இருக்க வேண்டும். திரும்பப்படாது கட்டு போக பார்த்துக்கலாம். என்ன சொல்லுங்க கண்ணியும் கட்டுக்காடாக இருக்கணும். கட்டுப்பாடு மூக்கு வேற குடுங்குதா முடிஞ்சு வச்சு எட்டு போன இருக்காரு இல்லைண்ணே ஆட்கள்லாம் அப்படின்னா குடும்ப வழக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு, இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் மேலே. 4 பேருங்க 5 பேருங்க. குரங்கு பாதுகாப்பு போல். ஆமாங்க பீமமலை எது பீமமலை இன்னும் ஆடி இருக்கே உருண்டையா. பீமன் பாறை வந்தாச்சு. இப்படி போக முடியுமா? தேங்க்ஸ்ண்ணா. மலை உச்சிக்கு வந்தாச்சு. மலை உச்சிக்கு வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபாரஸ்ட்டில் நிறைய யானை செத்து போயிடுச்சுன்னு நியூஸ் சொன்னாங்க. சரியான வியூ பாயிண்ட். இங்கெல்லாம் நைட் தங்கினா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், இதே தூக்கிட்டு வரணும். டென்ட்டெல்லாம் தூக்கிட்டு வந்தால் அவ்வளோதான் போல இருக்குது. இல்லைன்னா அதுக்கேற்ற நம்ம ஜர்க்கின்னு பெட்ஷீட் ஏதாவது கொண்டு வந்தால் ஆமாம், ஜர்க்கின் வச்சுக்கணும். பெட்ஷீட் ஜர்க்கின் தான் ஓகே. எனக்குலாம் இப்படியா இருந்தால் ஜர்க்கின் கொண்டு இப்போ ஜர்க்கின் இருக்குது. நம்ம ரைடர் ஜர்க்கின்லாம் ஆமாம் குளிர் தெரியாது. ரைடர் ஜர்க்கின் இருக்குது. கண்ணா இருக்காங்க. ஏதோ 7வது மலை அங்கே தெரியுது. பார்க்கணும் அந்த மலை தான் ப்ரோ. ஆமாம், அந்த மலையை பார்க்கணும் இருந்துக்கிட்டே ரொம்ப நேரம். ஏதோ இங்கேருந்து 7வது மலை தெரியுது. வந்தாச்சு. தெரியாதுங்க இங்கே ஐயா தர்றாரு. இதோ யானை சாணம். யானை எங்கே அதிகமாக இருக்கோ அந்த காடு நல்ல காடுன்னுவாங்க. ஆமாம், அதுக்கு தான் எங்கே இருக்குது என்ன இது இருக்குன்னு அதுக்கு தான் தெரியும். யானை எங்கே இருக்கோ நல்ல வளமான காடு. அணைக்கட்டு சொன்ன பாரு. ஆமாம், அந்த இதோ இங்கே தெரியுதுங்களா திருவாணி தண்ணி. வேற மலையிலேருந்து இங்கே லைட்டாக மேகமூட்ட மாதிரி தெரியல. இது தமிழ்நாடு, அது கேரளான்னுவாங்க. அது அந்த சைடு கேரளா. இது நான் மேற்கு தொடர்ச்சி மலை. இது 7வது மலை. இங்கேருந்து வீடியோ தான் கரெக்டாக இருக்கு. நம்ம ஏறுறது இதோ இங்கேருந்து 7வது மலை தெரியுது. எல்லாம் சின்ன சின்ன எறும்பு மாதிரி இருக்காங்க. எறும்பு மாதிரி போயிட்டுருக்காங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் மற்ற எல்லா கோயில்லையுமே சிவனுக்கு வந்து கோபுரம் விமானம்லாம் இருக்கும். ஆனால் இந்த கோவில் இங்கே இருக்கிற வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு வந்து இந்த கல் தான் கோபுரம் விமானம்னுவாங்க. இங்கேருந்து செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. இப்படி ஏறி அப்படி போய் அங்கே ஏறணும். ஆமாம், இந்த 6வது மலை இறங்கிட்டு இருக்கோம் இங்கே. இது அப்படியே தள்ளுது நம்மள. மண்ணுக்கு அதுவும் நம்மளுக்கு வழுக்கு தான் செய்யுது நிறையா. பயங்கர டிஃப்ரென்ஸு. எல்லாம் கக்கா போட்டு
4 மணிக்கு விட்டாச்சுன்னா முடிஞ்சு. அப்புறம் போகலாம். கொம்பு மேலே நடுறாரு. இப்போ இந்த மாதிரி இறங்க தெரியல ஒன்றுமே. நமக்கு இறக்க வந்துருப்போம். இங்கே அப்படியே மண் கொஞ்சம் அப்படியே சேரு மண் காலில் ஒட்டுது. ஈரப்பாதம் இருக்குது நல்லா. குளிக்கிறாரு நம்ம மொத்தம் நம்ம குளிக்கலாம். ஒரு ஆள் குளிக்க 4 பேர் குளிக்க ஒரு ஆள் பண்ணிட்டேன். 3 பேர் கூட 4 ஆள் குளிக்க 3 பேர் உட்காந்துருக்கேன். அதை 2 பேர் குளிக்கும் போது அப்படி பண்ணலாம், ஈஸியாகிடும். 2 பேர் குளிக்க 2 பேர் கேட்டேன். நான் கேட்டால் நல்லா குளிப்பேன். அதனால் உடம்புல டயர்டாக நல்லா குளிச்சாட்டேன். நல்ல சவுண்டு. கைப்பிடி தண்ணியில் வச்சுன்னா கால் சும்மா குழு 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 குழு. புரியல? இல்லையே. புரியல? அப்படியா? அப்பா செம்ம டிஃப்ரென்ஸ். இதுதான் குளிக்கணும். ஆமாம், குளிச்சுட்டு தான் இங்கே விடணும். கடைசி நல்லா தம் கட்டி விடணும். அப்போ தான் சவுண்ட். இதான் டைம். அதுக்கு ஒரு கஞ்சா பீடி அடிக்கிறேன். ஆமாம், அவள் தான் குளிச்சுட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஐயா ஒரு டீயை போட்டு சுக்கு டீயை போட்டுட்டு போய்கிட்டு மேலே ஏறணும். டக்குட்டியா மறுபடியும் போகிறேன்டா. மேலே ஏற ஐயா தான் பார்க்குறேன். குளிச்சாச்சு. கடை இல்லை போல இருக்கு. எங்க கடை இருக்கு. இன்னும் வச்சா இருக்குமா? இன்னும் கடை போட இன்னும் நிறைய கடை வரும் போல இருக்கு சிவராத்திரிக்கு அப்புறம். இப்போ அதான் கடை எஸ்டேட் பண்ணிக்கிட்டோம்ல. அதான் கட்டிட்டு இருக்காங்க எல்லாம். வந்த வழி. சொனையில் குளிச்சுட்டு வந்தது செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்து இதோ 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. இத்தனை நாள் வீடியோவில் பார்த்துருந்தது நேரில் பார்க்க போகிறோம். வரணுன்ட்டு எவ்வளோ நாள் போன வருஷம் வரணும்னு நினச்சேன். அப்போ கொஞ்சம் ஓவர் வெயிட்டில் இருந்தேன். அதே மாதிரி போன வருஷம் நிறைய பேர் இங்கே வந்து தவறிட்டாங்க. அந்த பயத்துலேயே வரல. இந்த வாட்டி உடம்புலாம் குறைச்சி இந்த வருஷம் வந்திருக்கோம். இங்கேருந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குப்பா. இதோ அண்ணன் கூட தான் போயிட்டுருக்கோம். இதோ செம்ம இன்னைக்கு மணியனோட ட்ரிப்பு செம்ம ட்ரிப்பு. அதை விட சாமி சிவாசாமி அதை விட அருமை. அவர் மோட்டிவேஷன் தான் இவ்வளோ சீக்கிரம் கடகடன்னு ஏறி வந்துட்டோம் நம்ம. லாஸ்ட் 7வது மலை குளிச்ச நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நல்லா ஆமாம், யார் வந்தாலும் குளிச்சிருங்க. நல்லா குளிச்சுட்டு வாங்க. மேலே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி சதுரிங்க. சேம். அங்கேயும் குளிச்சுட்டு தான் சாமி பார்க்குது. அது கீழே இருக்கான். அங்கெல்லாம் பதில் நல்லா குளிச்சு நல்லா வசதி. அங்கே இங்கே கூட நிச்சயம் கூட முடிச்சுன்னு நிற்கிறேன். தண்ணி நிற்க அவ்வளோ நிற்கிற வசதி இல்லாமல் நிற்கிது. ஆமாம். ஸ்டோர் பண்ணி லைட்டாக ட்ராப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம்,
ஆனால் வர வர அப்படியே கட கடன்னு கீழே இறங்கிடுது. தண்ணி இதோட கம்மியாச்சு, இப்போ கொஞ்சம் ஏறி இருக்குங்க. ஆமாம், போனாடி லிங்கம் ஃபுல்லாக தெரிஞ்சுது அப்படின்னாங்க. தெரிஞ்சுட்டாங்க, இப்போ தண்ணி லிங்கம் ஃபுல்லாக இதாக கலாய்க்கு. 2020 வர முடியல, 21 வர முடியல, 23, 24 தட்டிடுச்சு, 25 நான் சூஸே பண்ணலை. அது சாமியே வர வச்சிட்டாரு. ஆ ஆ நல்லா இருக்காண்ணா தண்ணி. தண்ணி நல்லா இருக்கு, ஆனால் கலங்களாக தான் வருது. ஆ ஆ இது 7வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இருக்கிறதுலே கஷ்டமான மலை அப்படின்வாங்க. இது 7வது மலை ஸ்டார்டிங்கு. பிள்ளையார் சிலை. இந்த பிள்ளையார் தான் யானை வந்து உடச்சி வச்சுருந்தாங்க இந்த வாட்டி. 2 வருஷம் முன்னாடியோ இப்போயோ இந்த இது உடச்சி இப்போ தான் வச்சுருக்காங்களாம். வேறு லெவலில் வியூ. அதே மாதிரி 7வது மலையில் பார்த்தீங்கன்னா 10 வகையான மூலிகை இருக்குது. ரிசர்ச்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிசர்ச் பண்ணால் 2008 நடந்திருக்கு. அது இல்லாமல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிறுவாணி இது ஆறு பார்க்கலாம். ஆனால் சூடு நல்லா இறங்குது. ஐயா ஆமாம், இன்னொரு 1/4 ஹவர் எப்படியும் போகணுன்னு நினைக்கிறேன். வெளியில் புரியல சூடு எப்படி இப்படி தான் போகணுமா? போங்க அப்படி தான் போங்க. ஆமாம். வியூவா பாருங்க, இங்கேருந்து வேறு லெவலில் இருக்குது. அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகுது, உங்களுக்கு தெரிதான் தெரில கேமராவில். இங்கேருந்து பார்க்க மேகமூட்டத்தில் லைட்டாக தெரியுது வாட்டர் ஃபால்ஸ். வந்துட்டோம் 7வது. தெரிஞ்சுங்களா, 7வது மலை வந்தாச்சு. இது சும்மா சொன்னாங்க 7வது மலை ஏறது கஷ்டம்னு. அந்த வெயிலுக்கும் சின்ன சின்ன அந்த கல் குத்துறதுக்கும் சிறுவாணி யாரு தெரியுதா? இந்த மலை தமிழ்நாடு. வேறு லெவல்.
மேலே வந்தாச்சு. ஏழாவது மலை தான் ஏறுறதுக்குள்ளே கிழிஞ்சிடுச்சு. 6 மலை ஈஸியாக ஏறிட்டோம், 7ஆவது மலை ஏறுறதுக்குள்ளே முடியல. அது புள்ளியாருக்கு இங்கே மட்டும்தான் நந்தி இருக்கு. நந்தி இருக்காது, மூஞ்சூர் இருக்கும். இங்கே நந்தி மூஞ்சூர் 2 பேர் இருக்கு, வேறு எங்கேயுமே கிடையாதான். மலையா பாருங்க, அப்பா வேற லெவலு. இதோ வந்தாச்சு. வந்தாச்சு. பாத்திரத்தோட குரங்கு சாப்பிட்டுருக்கோம். சரிங்க. எல்லாம் போயிட்டு வந்து முடிச்சாச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு? செம்ம அருமையான மலை, அற்புதம். வெள்ளையங்கிரி வேற லெவல். ஓகே, நல்லா பெஸ்ட்டு, நல்லா அட்வென்ச்சரான ஒரு. ஏறும் போது கஷ்டம் நாங்கள் ஏறும் போது கஷ்டம் இல்லை, இறங்கும் போது தான் கஷ்டமாக இருந்தது.